ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாத்து வீட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்இடி பல்ப்ஸ் இருக்கும். இந்த பல்ப்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு 1.5 வருஷமா 2 வருஷமா பார்த்தீங்கன்னா பல்ப் ஃபியூஸ் போயிடும். ஃபியூஸ் போனதுக்கப்புறம் இந்த பல்பை பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி எறிஞ்சிடுவோம். தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் புது பல்ப் வாங்குவோம். அந்த புது பல்ப் வாங்கினீங்கன்னா காசு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா 200 ரூபாயா 250 ரூபாயா முன்ன பின்ன வாட்ஸ் பொறுத்து மாறி வரும். இப்போ நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஃபியூஸ் போன எல்இடி பல்பை திரும்ப எரிய வைக்க போறோம். வெறும் 5 ரூபா செலவுல திரும்ப இந்த பல்பை நம்ம எரிய வைக்க போறோம். அது எப்படி எரிய வைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூஸான எல்இடி பல்ப் ஒன்று எடுத்துக்கலாம். இது வச்சுன்னா ஆல்ரெடி ஃபியூஸ் போயிடுச்சு. இந்த பல்பு ஃபியூஸ் போன பல்பை திரும்ப எப்படி எரிய வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அந்த பல்பை ஒரு ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ லைட் பார்த்திங்கன்னா லைட்டாக பிளிங்க் ஆகி தான் எரியுது. இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே ஃபியூஸ் போயிடுச்சு. அதனால தான் இப்போ லைட்டாக அப்படி பிளிங்க் ஆகி எரியுது. இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஹோல்டர்லேருந்து இல்லை பல்ப் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த மேலே ஒயிட் கலர் கேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம தனியாக கழட்டணும். அதை தனியாக கழட்டினோம்னா தான் நம்ம உள்ளே பல்பை ரெடி பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்ததுன்னா அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள் கழட்டுறதுக்கு. அப்படி இல்லைன்னா மேலே திருவி பாருங்கள். திருவிச்சுன்னா ஈஸியாக கழட்டிடலாம். பாருங்கள், ஈஸியாக வந்துருச்சு. அப்படி இல்லைன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ப்ரெஸ் பண்ணி எதாவது கழட்ட முடியும். அதுதான் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற எல்இடி பல்ப்ஸு. பார்த்திங்கன்னா மொத்தம் 9 பல்ப் இருக்கும். ஒவ்வொரு பல்பும் ஒவ்வொரு வாட்ஸு. மொத்தம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 9 வாட்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 9 பல்பில் ஏதோ ஒரு பல்பு தான் ஃபியூஸ் போயிருக்கும். ஒரு பல்ப் ஃபியூஸ் போச்சுன்னா மித்த பல்ப் எதுவுமே எரியாது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக பிளிங்க் ஆகி தான் எரியுது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பல்ப் ஃபியூஸ் போயிடுச்சு. அதனால தான் இப்படி எரியுது. இப்போ எந்த பல்ப் ஃபியூஸ் போயிருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. ஒயர் எடுத்து 2 கார்னர்லேயும் அந்த கம்பி தெரிகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 கார்னரையும் என்ன பண்ணணுன்னா, பாருங்கள் 2 கார்னர்லேயும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 2 கார்னரையும் பார்த்திங்கன்னா அந்த எல்இடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ப்ளஸ் ஒரு மைனஸ்ன்னு இருக்கும். அந்த கார்னரில் ஒரு கம்பியும் இந்த கார்னரில் ஒரு கம்பியும் வச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி வச்சிங்கன்னா எந்த பல்பில் ஃபியூஸ் போயிருக்கோ அந்த பல்பில் வைக்கும்போது மித்த எல்இடி, அந்த எல்இடி மட்டும் எரியாது, மித்த எல்இடியெல்லாம் எரியும். அதை வச்சு தான் நம்ம எது ஃபியூஸ் போயிருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், லைட்டை ஆன் பண்ணிக்கலாம். லைட்டை ஆன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எல்இடியாக இந்த மாதிரி வச்சு டெஸ்ட் பண்ணோம்னா எந்த பல்ப் ஃபியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இப்போ 2 கார்னர்லையும் வைக்கிறேன். இது இல்லை, இது ஃபியூஸ் போகல. அதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வச்சு பார்க்கணும். இப்படி இப்போ பார்த்திங்கன்னா லைட் எரியுது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடைசியில் இருக்கிற எல்இடி தான் ஃபியூஸ் போயிருக்கு. இப்போ பாருங்கள், வைக்கிற மறுபடியும் பாருங்கள் லைட் எரியுது பாருங்கள். இப்போ நல்லா லைட்டு பாருங்கள், ப்ரைட்டாக நல்லா எரியுது. இப்போ இந்த கடைசி எல்இடி தான் ஃபியூஸ் போயிருக்கு. அந்த ஃபியூஸ் போன எல்இடியை ரிமூவ் பண்ணணும். நாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கோங்க சின்னதாக. அந்த கத்தி எடுத்துகிட்டு அந்த ஃபியூஸ் போன எல்இடி மேலே இந்த மாதிரி சுரண்டிங்கன்னா அந்த எல்இடி, அதுக்கு அடியில் இருக்கிற ஒயிட் கலர் இருக்கிறது எல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துடும். அது ஃபுல்லாக சுரண்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடியில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு இரும்பு மாதிரி தான் இருக்கும். இந்த பல்பை ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நான் ப்ளக் பாயிண்ட் பிடுங்கி விட்டுட்டு தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் கரண்ட் வராது. நீங்கள் ஒர்க் பண்ணும்போதும் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ப்ளக்கை பிடுங்கி விட்டீங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஹோல்டர்லேருந்து நீங்கள் அந்த லைட்டை எடுத்து தனியாக வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் சேஃபாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கரண்ட் கிட்ட சேஃபாக ஒர்க் பண்ணுங்கள். சுரண்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு வேஸ்ட் ஒயர் ஒன்று எடுத்துக்குங்க. இந்த மாதிரி வேஸ்ட் ஒயர் எடுத்துகிட்டு அதில் மேலே அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பியை கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஏன்னா இந்த கம்பியை வச்சு தான் அந்த ஃபியூஸ் பண்ண பல்பை எரிய வைக்க போகிறோம். இந்த கம்பியை பார்த்திங்கன்னா அந்த எல்இடி இருக்கிற சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்குங்க.
ஏன்னா அப்போ தான் அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்இடி இருக்கிற அளவுக்கு கரெக்டாக உட்காரும் அதுக்குள்ளே. பாருங்கள், இந்த மாதிரி அந்த இதில் உட்கார வச்சுட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஃபெவிக்விக் ஊற்றிக்கிங்க. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் குயிக் இருக்குது, நான் அதை ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு ஃபெவிக்விக் வாங்கினீங்கனாலே போதும். இந்த பல்பை எரிய வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக எரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெறும் 5 ரூபா செலவுலையே இந்த பல்பை நாம் இப்போ எரிய வச்சிட்டோம். இப்படி எரிய வைக்கிறது ரொம்ப நாளைக்கு லைஃப் வராது, இருந்தாலும் எரியிற வரைக்கும் நமக்கு புது பல்ப் வாங்குகிற காஸ்ட்டு மிச்சம், அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃப்யூஸ் போன பல்பை எரிய வைக்கிற வீடியோ நிறைய ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்குது. நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் மிஷினை யூஸ் பண்ணி தான் எல்லோரும் பல்ப் எரிய வச்சு காமிச்சிருப்பாங்க. எல்லாத்து வீட்லேயும் சால்ட்ரிங் மிஷின் இருக்குதுன்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு சின்ன அமௌண்ட் செலவு பண்ணி ஒரு பல்பை எப்படி எரிய வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள். எங்களை மாதிரி புது யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூவாக நீங்கள் பார்க்கணுன்னா ஆல் இன் ஆல் அழகராஜாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.